வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கு மகளிர் தினத்துக்கு நான் எங்க போறேன்னு பாக்குறீங்களா? சாவகச்சேரியில ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. அது ஃபுல்லாவே மகளிர் தான் ஆர்கனைஸ் பண்ணி செய்யணும். நாங்க போய் பார்ப்போம் அங்க என்ன இருக்குன்னு. ஓகே ஓகே, இப்ப நாங்க போய் கொண்டிருக்கிறோம். அங்க போயிட்டு என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுகள் என்னென்ன இருக்கு? கொடியல்மா, புழுக்கொடியல்மா, சரக்கு தூள். சரக்கு தூள் அதுக்கு என்னென்ன போட்டிருக்கீங்க? எவ்வளவு ஒரு பேக்கெட்? நாவல் கோக்கு அம்மாக்கு டயபெட்டிக் ஆக்களுக்கு பாவிக்கிறது. எவ்வளவு இது? எடுத்துட்டே போவோம். வணக்கம், உங்களுக்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி, உங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் செய்யற ப்ராடக்ட்ஸை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? நாங்கள் அபிபூட்ஸ் அந்த தலைமையில கேக் செய்யறோம். ஓகே, கேக் வந்து இப்போ ஐசிங் செய்து கொடுக்கறது. அதை விட தனிப்பட்ட விரும்பின மாதிரியான கேக், இப்போ பட்டர் கேக்கோ அல்லது இந்த கொக்கோ போட்ட அந்த மற்ற அந்த கேக்கோ, மற்ற அது விதமாக அந்த க்ரீம் கேக் அப்படி பல மாதிரியான கேக் இருக்குது. ஓகே, மற்றது ஜார் கேக். ஓமோ ஜார் கேக் அது இருக்குது. அதை விட கச்சான் பிஸ்கெட், குக்கீஸ். ஓகே, மற்றது இது நெய் பிஸ்கெட். ஓகே, மற்ற அந்த என்னது அந்த ப்ரௌன் கலர்ல ஒரு கேக் இருக்குது. ப்ரௌனி, சாரியா ப்ரௌனி, அது வேற மாட்டேன். ஓகே, அப்படி நிறைய ப்ராடக்ட்ஸ். அதை விட நாங்கள் பலகார வகைகளும் ஆர்டர் வந்து சொல்லி கேட்டா அதுக்கேற்ற மாதிரி செய்து கொடுப்போம். ஓகே, பலாட்டோ, வயிற்று பணியாரமோ, அப்படி கணக்கு ஆர்டர்ஸ் நீங்க எடுத்து செய்து கொடுப்பீங்க. என்னன்னு உங்களை தொடர்பு கொள்றது? எங்களுக்கு உங்களோட நம்பர் காடிச்சா சரி. உங்களோட நம்பரையும் ஒருக்கா சொல்றீங்களா? நம்பர் வந்து 077 35 45 403. ஓகே, ஒரு நம்பர். ஓகே, அது இன்னும் ஒரு நம்பர் இருக்குது. 077 51 41 317. ஓகே, அந்த ரெண்டு நம்பர்ல தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் இப்போ வெளிநாட்டுக்கு இருப்பதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்கள் தொடர்பு கொள்ளாக்கள இப்போ கூடுதலாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி செய்து கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தொடர்புகள் ஆர்டர்ஸ் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், உங்களுக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். ஓகே, உங்களோட நீங்க செய்யற ப்ராடக்ட்ஸை பத்தி எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. நாங்கள் ஏஆர்எஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நெல்லியடி பேக் ஐட்டம் 13. ஓகே, ஆரி ஒர்க். ஓகே, என்ன செய்கிறோம். ஓகே, எங்களுக்கு எங்களோட உற்பத்தியாளர் பேர் அல்ராஜ் ஷர்மிகா. ஓகே, நான் அம்மா ரேவதி, சர்வேசன் ரேவதி. நான் விற்பனையாளர், அவை உற்பத்தியாளர். ஓகே, நீங்கள் எங்களுக்கு நிறைய ஆர்டர்கள் எங்களுக்கு வரும். ஓகே, நீங்களும் ஆர்டர்கள் எடுத்துட்டாங்க. ஓம் கட்டாயம் நான் உங்களை எடுத்தேன். இந்த வீடியோ பாக்குறாங்க கட்டாயம் உங்களுக்கு ஆர்டர் கட்டாயம் தருவீங்க. நாங்கள் பேக் ஐட்டத்துல விதமா எல்லாம் அடிப்போம். சகல விதமான பேக்களும் அடிப்போம். இந்த பேக்ஸ் எல்லாம் நீங்க அடிச்ச பேக்ஸ்களா? எல்லாமே நாங்கள் அடிச்ச பேக். ஓ, இது எல்லாமே இங்க செய்த பேக். இல்ல நாங்க நெல்லியடி பாருங்க. நல்ல டிசைன், புது புது டிசைன்ல இருக்குது. நான் நினைச்சேன்னா நீங்க வேற ஒரு இடத்துல இருந்து எடுத்து வந்து விக்கிறீங்க. எனக்கு தெரியாது நீங்களே உற்பத்தி செய்றீங்க. உற்பத்தியாளர் ஆக்கள் எடுத்து விக்க தேவையில்லை. ஓ, உண்மைதான். சரி, பாருங்க, நல்லா இருக்கு டிசைன்ஸ். நீங்க பாருங்க பாருங்க, நல்லா இருக்கு. இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. நல்ல வடிவா இருக்குது. அப்படி நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும்னா என்னண்டு வந்து உங்களை நாங்கள் தொடர்பு கொள்றது? நாங்க 077 போன் நம்பர் இதெல்லாம். ஓகே, 077 90 90 734. ஓகே, அல்ராஜ் அடிச்சாலே, ஏஆர்எஸ் அடிச்சாலே எங்களுக்கு எல்லா டீடைலும் பார்க்கலாம். ஓகே, ஓகே, பார்க்கலாம். என்ன பாருங்க, இது என்ன இது நல்ல வடிவா இருக்கு. ஃபைல் அதில் வைக்கக்கூடிய. ஓ, நல்லா இருக்கு.
உண்மையாவே நான் முதல் பார்த்த போது நான் நினைச்சு நான் வந்து இது நீங்க வேற இடத்துல இருந்து தான் விக்கிறீங்க. சில பேர் அப்படித்தான் விற்கிறோம், நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் கனவரச உற்பத்தியாளர். உண்மையாவே எல்லாம் நல்லா இருக்கிறது. சாப்பாடு மேக்கப் ஓ நல்ல வடிவா இருக்கு. ரைட் அவ என்ன சொல்ல முடியும் மாதிரி இது பாருங்க, இப்படி என்ன விதமான பேக்கர். ஓமோ நல்ல வடிவா இருக்கு. அதாவது இப்பத்தே ட்ரெண்ட் கேட்ட மாதிரியே எல்லாம் டிசைன் பண்றீங்க, அது நல்லாவே இருக்குது. நீங்க என்ன மாடல் நீங்கள் போடுறீங்களோ அந்த மாடல் நாங்க அடிச்சு தருவோம். அப்படியும் செய்வீங்க. என்ன மாடல் இந்த மாடல் தேவைன்னு சொன்னா அந்த மாடல் நாங்கள் அடிச்சு கொடுப்போம். மற்றது நாங்கள் இது செய்து நாங்கள் என்ன ட்ரைன் கோட் அடிச்சாங்க இப்ப இந்த சீசன் அடிச்சால் அதுக்கு அந்த ஒட்டிக்கொண்ட இது நாங்கள் ஆரம்பிச்சாங்க. ஒட்டிக்க கட்டிக்கொண்டு சாரியல் நனியாமல் மிஸ் மேரி எல்லாம் கச்சேரி மிஸ் மேரி எங்களுக்கு வந்து சொல்லினோம், அம்மா உங்களோட மகன் செய்தால நாங்கள் இது முடிய வேலை முடிய நாங்கள் வீடு போய் சேர்ந்து நாங்கள் நினையாமல்னு சொல்லி அப்படி ஒரு எங்களுக்கு ஒரு இதே கலாச்சார மண்டலத்துல வந்து எங்களுக்கு சொன்னீங்க. கலாச்சார மண்டலத்துல நாங்கள் நடந்தது நல்ல முயற்சி. உங்களோட முயற்சி மீண்டும் இப்படியே தொடர, நீங்க முயற்சியில நல்ல முன்னேற்றத்தை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே. இப்படி கிடைக்காது, நல்ல வடிவா இருக்கு, நல்ல டிசைன். வெல்வெட் வித்தியாசமான வெல்வெட். நல்லா இருக்குது. இங்க லட்டு இருக்குது, முட்டமா இருக்குது, சத்துமா இருக்குது. இந்த ஆன்டி தான் நீங்க தான் செய்யறீங்க தானே? சொல்லுங்க உங்களோட பொருட்களை பத்தி எங்களுக்கு ஒருக்கா சொல்லுங்க. சத்துமா இருக்கு, சிறுதானிய சத்துமா, சாமை, திணை, வரகு, அந்த சிறுதானியம், உளுந்து, பயறு, சிறுதானியம் 13 வகையான சிறுதானியம் போட்டு சத்துமா செய்யுது. அது சின்ன ஆக்களுக்கு வேண்டி இங்க வருங்க. இது பசுப்பால் ஊத்தி பசுப்பால் கக்கண்டு போட்டு உடனே சாப்பிடுற மாதிரி செய்யறேன். அந்த மாவை இதுல போட்டு பசுப்பால் விட்டு கக்கண்டு போட்டு இல்ல பசுப்பால் ஊத்தி கக்கண்டு போட்டு செய்யறேன். இது மாஜரின் தேங்காய் சீனி எல்லாம் போட்டு இது ஒரு வகையா சுடு தண்ணி விட்டு குழச்சி சாப்பிடுற மாதிரி சத்துமா செய்யறேன். இது முட்டைமா நல்லெண்ணெய், நாட்டுக்கோழி முட்டை, உளுந்துமா, அரிசிமா போட்டு செய்யறேன். இது கோப்பி கோப்பி தூள் இதெல்லாமே நீங்க தான் செய்றீங்க. இது ஒடியல்மா, இது குரக்கன்மா, இதுதான் அந்த சிறுதானிய சத்துமா. பாருங்க வடிவா இருக்கு. சிறுதானிய சத்துமா இது இந்த மாவுக்குள்ளதான் பசுப்பால் ஊத்தி கக்கண்டு போட்டு செய்யறேன். இது சம்பல் தூள். இது மல்லி கோப்பி, சுக்கு கோப்பி என்று சொல்லுவாங்க. அது இது லட்டு செய்யறேன். சரக்கு தூள், பத்திய சரக்கு தூள், கோப்பி தூள், மாசி சம்பல், பூனிரால் சம்பல், ஊறுக, தேசிக்காய் ஊறுக, ஒடியல்மா, புழுக்கொடியல்மா, என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பேன். இது அது ரெண்டு இல்ல, நீங்க என்ன விரும்பி என்ன கேட்டாலும் நான் செஞ்சு கொடுக்கறது, ஓடருக்கு கொடுக்கறது. கூடுதலா இந்த சத்துமா தான் எல்லாருமே வேண்டி சாப்பிடுவாங்க. அவ்வளவு நல்ல சுத்தமாகவும் செய்யறதும் அது எந்த விதமான கெமிக்கலோ அதாவது 1 மாசம் டேட் போட்டு தான் நான் அந்த மாவுகள் குழந்தை பிள்ளையில இருந்து பெரியாக்கள் எல்லாருமே வந்து இதெல்லாம் சாப்பிடலாம். ஆமா அப்படித்தான் செய்யறது. நீங்க ஆர்டர் வேணும்னு சொன்னா என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. 76 724 68 28. ஓகே, இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட முயற்சி கட்டாய முன்னேற்றம் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி. நீங்க என்ன செய்றீங்க? வீடியோ எடுக்கலாம் தானே? உங்களோட பொருட்களை பற்றி ஒருக்கா சொல்றீங்களா? நீங்க படிச்சு சொல்லுங்க. ஓகே. வெள்ளாரல்மா இருக்கு, குறிஞ்சாமா, முருங்கை இலமா தூள், கஞ்சி கிழவை இருக்குது, மஞ்சள் தூள், கோப்பி, நாவல் கோப்பி இருக்குது, கட்டத்தூள், வறுத்த உளுத்தம்மா, எல்லாமே நீங்க தான் செய்றீங்களா? எல்லாமே நாங்க தான் செய்யறோம். ஓகே. கைதடி மேற்கில இருக்குதுங்க. உங்களோட பேக்கிங் எல்லாமே நல்லா இருக்கு, நல்ல வடிவா இருக்கு. எல்லாமே நாங்க தான் செய்யறோம். ஓகே. உங்களோட முயற்சி உண்மையாவே முன்னேற்றம் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களும். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க. சோ நீங்கள் ஃபேக்டரி வச்சிருக்கீங்க சொந்தமா? சொந்தமா கைதடி மேற்கில் எங்களோட ஃபேக்டரி இருக்குது. ஓகே. நாங்க வெளிநாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதாவது தேவையண்டா தொடர்பு வேண்டா
நீங்களும் டெலிவரி எல்லாம் செய்வீங்க இங்க இருந்து? டெலிவரி எல்லாம் செய்வோம். Okay. எங்களோட போன் நம்பர் வந்து 074 15 83 717. ஓகே நான் ஒரு பெண் தலைமத்துவ குடும்பத்தை சேர்ந்த நான். இந்த பொருள்களை நீங்க வாங்குறது மூலம் உள்ளூர் உற்பத்திகளா ஒரு ஊக்குவிக்கிறதாகவும் இருக்கும், எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். இது உண்மையாதான் உள்ளூர் உற்பத்தியோட பெருமதி உண்மையாவே எங்களுக்கு இப்ப வெளியில போன பிறகுதான் எங்களுக்கு தெரியுது. எங்களோட உள்ளூர் உற்பத்தியா புரிஞ்சு கொள்ளணும் இல்லை. இப்ப வேற பூச்சிட்டியல் அதுகள்ல போய் பாஸ்கெட்ல தூக்கி போட்டுட்டு வரையினோம், அது வெளியே தெரியாத ஒரு பேக்கிங்ல இருக்குது, எங்க செய்யணும் அப்படின்னு. எங்களோட கம்பெனியை விசிட் பண்ணி பாக்குறேன்டா கொடுத்தா பார்க்கலாம், ஆனா அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை எங்களுக்கு கொடுக்கணும் இல்லை. அப்படி கொடுத்தா நாங்க முன்னேறதுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும். நீங்க சொல்ற அவ்வளவு உண்மைதான். ஆனா எல்லாருக்குமே இனி வரப்போற காலத்துல உள்ளூர் உற்பத்தியோட பெருமதி விளங்கும். என்றால் வெளியில கடை சாப்பாடு என்று எல்லாம் இப்ப எல்லாருக்குமே வருத்தம் கூடிக்கொண்டு வர காலம் ஆயிட்டுது. உண்மையாவே நாங்க உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்கிறோமோ இல்லையோ உள்ளூர் சாப்பாடுகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க இப்ப இருக்கிறோம். நாங்க எல்லாம் இந்த குறிஞ்சாமா, இந்த கஞ்சி கிளறி எல்லாம் நம்ம அரிசி, பயறு, உளுந்து, விறகரிசி, வார்லி அரிசி, தினை, வெள்ளாரல் எல்லாம் சேர்த்துதான் இந்த கஞ்சி கிளவைன்ற இதை செய்யறோம். இது நல்ல ஒரு கெட்டா இருக்கும். இது 200 ரூபா பேக்கெட். அப்படியே கஞ்சி காய்ச்சி எல்லாம் நீங்க அதுக்குள்ள போட்டுருக்கீங்க. சின்ன பிள்ளையில இருந்து பெரியாக்கள் வரைக்குமே ஒரு உடம்புக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. உண்மையாவே நல்ல சேவைதான், தரமான பொருட்கள். நான் கட்டாயம் உங்களை நேர்ல உங்களோட ஃபேக்டரி ஒர்க்கா பாக்குறேன். ஓகே, நன்றி. வணக்கம், உங்களுக்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். நீங்கள் என்ன இங்க விட்டு கொண்டிருக்கீங்க சொல்லுங்க? விம் இருக்குது, வேற ஃப்ளோக் கிளீனர் இருக்குது, ஹேர் ஆயில் இருக்குது, லிக்யூட் இருக்குது, கெட்டால சம்பவம் இருக்குது, செவர்ச சம்பவம் இருக்கு, சீயாக்க சம்பவம். இது எல்லாமே நீங்களா உற்பத்தி செய்யற? நீங்க நீங்களா இல்ல உங்களோட அம்மாவா? எங்கட அம்மா. எப்படி உங்களுக்கு இந்த பொருட்களை எல்லாம் பற்றி பேர்கள் எல்லாம் தெரிய வந்த? உங்களோட அம்மா சொல்லி தந்தவாவா? நீங்க இந்த பொருட்கள் யூஸ் பண்றீங்களா வீட்டை? என்ன மாதிரி நல்ல அவுட்புட் வருதா? தலைமுடி எல்லாம் உங்களுக்கு வளருதா? நல்லா வளருதா? ஓகே, உங்களோட அம்மாட்ட கொடுங்க கொஞ்சம் கதைப்போம். நீங்க சொல்லுங்க உங்களோட பொருட்களை பற்றி. இது சியாகா ஜம்போ, ஒரு கெமிக்கலும் இல்ல, நீங்க இயற்கையாக நாங்க நேச்சுரலா செய்யறோம். இதுக்கு சியாகாயில இருந்து நிறைய மூலிகை போட்டது. சியாக்காய், கருவேப்பமில்லை, கருஞ்சீரகம், நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி, நிறைய மூலிகை போட்டு செய்த இயற்கை சம்பவம். ஒரு கெமிக்கலும் இல்ல. இதுல பிரைஸ் 150 ரூபா 100 மில்லி. விலையும் குறைவா இருக்கும், தரமா தான் செய்து வச்சுக்கிறோம். ஒரு கெமிக்கலும் இல்ல, முழுக்க நேச்சுரல். இப்ப தலைமையார் கொண்டுன்றது முடி வளர்ச்சி பிரச்சனை நிறைய எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு இது. உண்மைதான். கடையில கெமிக்கல் சம்பவம் கடையில நாங்க இங்க எத்தனையோ கெமிக்கல் சம்பவம் கொடுத்து தலைமுடியும் கொட்டி போட்டு நிறைய எத்தனையோ பிரச்சனை இருக்கு. டேண்ட்ரஃப்கள் எல்லாத்துக்கும் இயற்கையா செய்து கொடுக்குறோம் தரமானத. அது இது வெங்காயம் செம்பருத்தி போட்ட சம்பவம், அது 150. எல்லாம் 150 ரூபா. எல்லாம் 150 ரூபா. ஷாம்போ எல்லாமே 150 ரூபா. 100 மில்லி. இப்ப ஒரு லொட்டை எடுத்தா நாங்க கொஞ்சம் குறைச்சு கொடுப்பீங்களா? 1 லிட்டர் 1000 ரூபா கொடுக்குறோம். 1200 1000 கொடுப்போம். அதே மாதிரி இது கற்றாழை சம்பவம், கற்றாழை தனியா. இது கேர் ஆயில். ஓகே, இது என்னென்னத்துல செய்திருக்கீங்க இந்த ஆயில்? கோகனட் ஆயிலுக்கு கருஞ்சீரகம், கருவேப்பமில்லை, நெல்லிக்காய், வெட்டி வேர், வேம்பலாம்பட்டை, நிறைய மூலிகை போட்டு 20 மூலிகைக்கு மேல போட்டு எடுத்து ஊற வச்சு அதை காய்ச்சி எடுத்து செய்யற கேர் ஆயில். ஒரு இயற்கை கெமிக்கலே இல்ல இதுக்கு. முழுக்க 200 ரூபாய்க்கு விற்கிற 100 மில்லி. உண்மையாவே உங்களோட பொருட்கள் எல்லாமே நீங்க சொல்ற பொருட்கள் கணக்கவா இருக்கும். நான் விலை ஏனென்றால் எங்களுக்கு இப்ப செய்து கொண்டு வரோம். அப்ப எங்களோட வாடிக்கையாளர் அதை கவர்ந்து வேண்டி நல்லா இருக்கு. குறைவான விலை மூலம் உங்களுக்கு ஆரம்பத்துல வாடிக்கையாளரை நல்ல 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 நல்லா இருந்தா நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க லாபத்தை வச்சு செய்யறோம். இப்ப லாபம் பெருசா நாங்கள் ஒண்ணும் எதிர்பார்க்கல. இது விம் நாங்களே தயாரிச்ச விம் 150 ரூபா 1/4 லிட்டர் கொடுக்குறீங்களா? கூட எடுத்தா அதுக்கேற்ற குறைச்சு கொடுப்போம். அதே மாதிரி இது ஃப்ளோ கிளீனர், அந்த வீடுமா பண்ற துடைக்கிற அதுகளுக்கு யூஸ் பண்ணலாம். அது 150 ரூபா தான் 1/2 லிட்டரே கொடுக்குறீங்க. இது கொம்பட்டே தேவையில்லை, லிக்விட் உடுப்பு தேய்க்கிறது. 1/2 லிட்டர் 250 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இப்ப 1 லிட்டர் எடுத்தா 1000 ரூபாய்க்கு கொடுப்போம்.
$2000 ரூபாய்க்கு 5 லிட்டர் விற்கிறாங்க. ஆஹா, உண்மையாவே நல்ல முயற்சி. இந்த மகளிர் தினம் இந்த சம்பவம் ஒரு சொட்டு கெமிக்கலும் இல்ல, வேண்டி யூஸ் பண்ண நல்லா முன்னேற்றம் காணலாம். அதே மாதிரி இந்த கேரோலும் இதுவும் வச்சு கொண்டு வந்தாலே காணும். அப்ப நாங்க யூடியூபர்ஸ் கட்டாயம் சொல்றது, இந்த கெமிக்கலை நம்பி நாங்க இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோ தயவு செய்து இந்த இப்படியான பொருட்களை யூஸ் பண்ணி அதை கொஞ்சம் முன்னேற்றி விட்டுனோம்னா காணும். கட்டாயம் கட்டாயம். உங்களுக்கும் உங்களோட முயற்சி முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இது சாவச்சேரி சரசால சர்க்கிளே இருக்குது. உங்களோட போன் நம்பர் 077 84 68 934 சன்லைட் ப்ராடக்ட் இருக்குது. ஓகே, தேங்க் யூ. உங்களோட கதைக்கலாமோ? உங்களோட முயற்சியை பத்தி எனக்கு ஒரு சொல்றீங்களா? மகள் வந்தா கதை அது பிரச்சனை இல்ல, சொல்லுங்க. இதெல்லாம் என்ன வரைஞ்ச படங்களா? கையால வரைஞ்சு பென்சிலால வரைஞ்சு பெயிண்ட் அடிக்கும். பென்சிலால வரைஞ்சு எல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்கு. பார்க்கவே சரியான ஆச்சரியமா இருக்கு. நல்ல வடிவா இருக்கு எல்லாம். இது கோட்டை. கோட்டை. எரிஞ்ச கோட்டையோ? நல்ல வடிவா இருக்கு. அப்ப உங்களோட மகள் தான் செய்யறவா எல்லாம்? பரவாயில்ல. உங்களுக்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். தெரியும், யோகமணியன் எங்கட சர்ச் தானவா? சரி வாங்க. வணக்கம், உங்களுக்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். நீங்க என்ன ப்ராடக்ட் சொல்றீங்கன்னு சொல்லுங்க. உங்களோட ப்ராடக்ட்ஸ் பத்தி. ஃபுட்ஸ் ஐட்டம் பாரம்பரிய எமது ஜெஃப்னாவின் இது எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து இயற்கையோட சம்பந்தப்பட்டது. அதுல கொதிச்சு கொண்டு இப்ப உடனே எங்களுக்கு மீன் கூழ் தயாரிக்க சொன்னவன். அப்ப நேச்சுரலா இப்ப எதையும் இப்பத்தே ஆக்கள் அப்படி ஒன்னும் நாடுற இல்ல. எல்லாரும் பர்கர் விஸ்தா ரெண்டு பாரம்பரிய இதையே இது செய்து எல்லாம் கெமிக்கல்கள் நிறமூட்டி. உதாரணமா நாங்க ஆயுள வந்து குறைக்கிற சாமான் என்னன்னா நிறமூட்டிகள் எங்களுக்கு கேன்சரை உருவாக்குது. எന്റെ அம்மாதான் எന്റെ அம்மா கேன்சர் வருத்தம் வந்து சேர்த்தவன். அவாக்கு அந்த மாதிரி மற்றொருவருக்குமே வரக்கூடாது. எங்கட இடத்தை எங்க காப்பாற்றணும், எங்கட இலங்கை எஃப்னாவை காப்பாற்றணும், உலகத்தையே காப்பாற்றணும் என்ற குறிக்கோளை எனக்கு இருக்குது. ஏனென்றா வெளிநாட்டுக்கார கொண்டு வந்து கொடுக்குறதுக்குள்ள எல்லாருமே அடிமையாயிட்டு, அடிமையில இருந்து எல்லாரும் கீழே வரணும். அதான் என் லட்சியம், எதிர்கால லட்சியமா தான். அந்த வருத்தத்தால மீண்டு நல்ல இந்த நாடு இயற்கையோட. என்னடா எங்கட பண்டைய மக்கள் என்னத்தை பயன்படுத்தினவை, இப்ப வந்த பிளாஸ்டிக்க பயன்படுத்தினவை எல்லாம் இந்த பாருங்க இதுதான் பயன்படுத்தினவை. பனையோல சம்பந்தப்பட்டது, கூழ், மண்பானை சட்டு, கேஸ்ல நான் சமைக்கிறேன். நீங்க எதை செய்யலாம், அவசர இதுக்கு நான் பாவிச்சினான். நான் எடுத்துக்கொண்டு வர விளக்கிட்டது என்னண்டா தூசுல களைச்சு என்னண்டா பட்டடையில வந்து மிதமிஞ்சி அதை களைக்கிற கழிவு பொருள்ல ஒரு அடுப்பை தயாரிக்கு. தற்சமயம் எனக்கு அடுப்பு கிடைக்கல. நான் வந்து வீட்டை இருந்த கேஸ் அடப்பண்டு நேரத்தை நாங்க இதுல கருத்துல கொள்ளணும். என்னண்டா நேரம், டைம் இஸ் கோல்ட். என்னண்டா டைம், அந்த டைமுக்குள்ள நாங்க செய்து கொடுத்தா தான் எங்களோட எதிர்பார்ப்பு, எங்களோட லட்சியம் வந்து நிறைவேறும். ஏனண்டா எல்லாரும் செஞ்சு பாருங்க. இப்ப மதிய நேரம் என்ன குடிப்பாங்க, சர்பத்தை குடிப்பாங்க, அது இதை குடிப்பாங்க. அதை குடிக்காதீங்க. இயற்கையோட சம்பந்தப்பட்டு லெமன் ஜூஸ், இந்த இது வெட்டி எஞ்ச வச்சிருக்கேன் பாருங்க, இதுகளை சாப்பிடுங்க. மற்ற மதிய டைம்ல கூழ் குடிங்க. உண்மையாவே நான் உங்களோட முயற்சிக்கு நானும் சப்போர்ட் பண்ணுவேன். நான் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். வந்து என்ற நாடை விட எங்கட இலங்கை தென்மராட்சி எங்கட பிரதேசம் உண்மையாவே உங்களுக்கு இவ்வளவு நாட்டு பற்றி இருக்குன்னு பார்க்கும் போது அர்ஜுனா சார் அவர் ஒரு டாக்டர், அவருக்கு சப்போர்ட்ட நான் எங்கேயும் பெறுவேன். எங்க சொல்லுங்க, நீதிமன்றம் என்ன உண்மை எப்பவும் சாராது. சார் பார்க்கட்டும், என் எதிரால லட்சியமே ஒரு டாக்டர் ஆகணும். கட்டாயம்
உங்களோட சார் லட்சியம் பாருங்க அர்ச்சனா சார் நானும் இயக்க இதுல அடிபட்டு இது செய்யறாரு என் எதிர்கால லட்சியமே வீணாயிட்டு இல்ல இல்ல உங்களோட லட்சியம் எப்பயுமே வீணா போகாது கட்டாயம் உங்களோட நான் முயற்சியை என் பிள்ளைகளை வச்சு சாதிப்பேன் இல்லாட்டி என் முயற்சியோட இது செய்வேன் என் அம்மா சொன்னவன் நம்பிக்கையும் உண்மையும் சாகாது உண்மை இன்றைக்குமே லேட்டா விளங்கினாலும் அதுக்கு ஒரு இது இருக்குது நீ உன்னை லேட்டா எல்லாரும் புரிஞ்சு கொள்ளுவேன் உண்மையா நான் என்றைக்கும் இருப்பேன் எல்லாம் இந்த நாட்டையே நான் நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன் அர்ஜுனா சார் பார்க்கட்டும் ஏண்டா நானும் ஒரு இதோல போரால பாதிக்கப்பட்டேன்னா என் எதிர்காலத்தை இது செய்து உயிருக்கா உயிர் முக்கியம் என்றதால நான் வெட்டிங் செய்தேன் ஒரு வருஷம் மேல் படிச்சேன் நான் சின்ன ஒரு நோயால பாதிக்கப்பட்டதால இது செய்த முயற்சி இதா வரையில என்ன அண்ணாக்களாக்கா எல்லாரும் ஒரு எதிர்கால லட்சியம் நான் ஒரு டாக்டர் அம்மா நேஸ் ஆகணும் என்றதா அவாண்ட இது செய்யல நான் சொன்னேன் நான் மேல ஒரு படி போய் நான் டாக்டர் ஆகுவேன் இல்லாட்டி எந்த கருப்பு கோட் போட இருக்கேன் நீதிமன் நாட்டுக்காக இதுக்காக நான் சாரோட நான் பக்கவில்லை அர்ச்சனா சாரோட நான் எல்லாத்துக்கும் போவேன் சரி ஓகே சார் நன்றி என்ன நீங்க உலகத்துக்கு நீங்க வெளியே கொண்டு வரணும் கட்டாயம் கட்டாயம் இந்த முயற்சி இன்னொன்று படிச்சா தான் டாக்டர் நாங்க நாட்டுக்கு சேவை செய்தா எல்லாருமே டாக்டர் தான் எனக்கு என்ன மிஸ் ஆகல் தான் என்ன ஏஜிஎஸ் பொதுவா எனக்கு இது ஊட்டினது சத்யா மிஸ் மஞ்சு மிஸ் பாமினி மிஸ் என்னோட திட்டமிடல் பிரிவு சகல பேரும் எனக்கு பக்கவல மற்ற என் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எனக்கு ஆதரவு இருந்தவே 2 பேரும் தான் எங்கட அக்கா ஒரு ஆள் தான் அவதான் சொன்னுவேன் நீ முயற்சி செய் பலன் கிடைக்கும் இதுக்கு சப்போர்ட் மிஸ்ஸும் சொன்னுவேன் எங்கட மகளிர் தினத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் இன்று இந்த பொன்விழா மண்டபத்தின் அருகாம எங்கட ப்ராடக்ட்ஸ் என்னென்னா பனையோலை சம்பந்தப்பட்ட பொருட்கள் பாருங்க இது அரிச்சனக்கூடிய இது சம்பந்தமான தொப்பி இது மூடல் பட்டியன்னு சொல்றது இது எல்லாமே நீங்க தான் செய்து வைக்கிறீங்க நாங்க ஒரு குழு இருக்கிறோம் 30 பேர் குழுவுல அதை செய்து கொண்டிருக்கிறோம் இது ഇതിന്റെ ஸ்பெஷாலிட்டி என்னண்டா ഇതിന്റെ தரம் கனகாலம் நீண்ட காலம் பாவிக்கக்கூடிய ஒரு இது இப்ப எல்லாம் பிளாஸ்டிக் என்ன ஆடுறாங்க இடியப்பமே வேண்டல நூடுல்ஸ் ஆர்கண்ட சொல்லுங்க ஆங்கிலேயர் அவங்க வெள்ளக்காரன் அவன் அவசர டைம் இஸ் கோல்ட் அவனுக்கு டைம் இஸ் கோல்டுன்னா எங்களுக்கு டைம் இஸ் கோல்ட் நாங்க எல்லாரையும் நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கு தயாரிக்கணும் அவசரத்துக்கு இது செய்யலாம் இது கனகாலம் பாவிக்கக்கூடிய கலவி பாவிக்கலாம் சூரிய ஒளியில வச்சா சரி கலவி போட்டு இது நேர்ல செய்த நேர் பிரம்பு மற்ற வெயிலுக்கெல்லாம் நாங்க தொப்பி இதை பாவிக்கலாம் தொப்பி மற்ற இது வைக்கிறது சமைச்சிட்டு வைக்கக்கூடியது மற்ற வேற என்ன இது பெட்டி இதுக்குள்ள புட்டு குழைக்கலாம் இடியப்பத்துக்கு மா குழைக்கக்கூடிய இது செய்யலாம் மற்ற புட்டா வச்சு சாப்பிட்றேன் இப்ப யாரும் சாப்பிட்றாங்களா புட்டா வச்சு அரிசி புட்டா வச்சு இல்லாட்டி ஒடியல் புட்டா வச்சு சாப்பிட்றாங்களா இவனுமே சாப்பிட்றேன் நாங்க இந்த கடை அதுக்காகத்தான் எல்லாம் இயற்கையோட சம்பந்தப்பட்ட அமைச்சர் சொன்னவர் இதை நாங்க மேம்படுத்துவோம் எங்களுக்கு சர்டிபிகேட் தரையக்க சொன்னவர் இன்னும் நான் மேம்படுத்துவேன் நீங்க எல்லாரும் தயாராயிருங்க நான் செலவழிப்பேன் முதலம் போன ஊழல் எல்லாம் போகட்டும் இறந்த காலம் வேண்டாம் நிகழ்காலத்துல நிற்போம் ஓகே இதெல்லாம் அர்ச்சனை கூட கோயில் சம்பந்தப்பட்ட இதுகள் மற்ற இது சந்தையை கொண்டு போற ஒரு பேக் நல்ல வடிவா இருக்குது பாருங்க இது ஒவ்வொரு சைஸ்ல இருக்குது இது பெரிய சைஸ் நடுத்தரம் சின்ன சைஸ் இருக்கு வேற நன்றி உங்களோட முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இனி ஏனண்டா எனக்கு பாராளுமன்ற அர்ச்சனா சார் பார்க்கணும் இப்படியும் ஒரு டேலண்டான பிள்ளை இருக்குதா என் பிரின்சிபல் ராஜா சார் உடையாரட்டு மகா வித்தியாலயம் தான் நான் படிச்சு எனக்கு ஒரு அத்திவாரமா இருந்தது அந்த முழு டீச்சர்ஸ் சரியில்லைன்னு ஒரு தரம் சொல்லலாம் பாடசாலை சரியில்லைன்னு எவனுமே சொல்லலாம் நண்டு வைத்தங்க மரவள்ளி கிழங்கு
எல்லாம் போட்டிருக்கு மிளகரி விழாக்கொட்டை நல்ல இதுதானே நல்ல ஒரு சேர்மானம் என்னென்ன மெயின் வந்து ஒடியல் வன சம்பந்தமா வனையில எவ்வளவோ செய்யணும். நாங்க ஒரு கண்டென்ட் போடுறேனா எது ஓமா அது போடல உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் போடுவீங்க? நீங்க என்ன பிசினஸ் செய்றீங்க? ஓகே, உங்களோட ப்ராடக்ட்ஸ் பத்தி சொல்றீங்களா? என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு? கடலை மாவுல செய்யறோம். மிக்சர் உள்ளி போட்டு காராமுறுக்கு கருப்பு கச்சான் பவுடா ரெண்டாவது நாம் எடுத்தது சரி சரி. அப்ப உங்களோட உற்பத்தி பொருட்கள் முக்கியமா அந்த மிக்சர் உள்ளி முறுக்கு அதுக்கால் உங்கள்ட்ட மொத்தமா சில்லறையா எல்லா விதமாவும் ஆர்டர் பண்ணுங்க. உங்களோட நம்பர் ஒருக்கா சொல்றீங்களா? உங்களோட கடையோட பேர் என்ன? இதுல இருக்கிறதானே சன் மிக்சர். ஓகே, உங்களோட முயற்சி முன்னேற்றம் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, சரியா? வணக்கம், உங்களுக்கு இந்த மகளிர் தின வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஓகே, என்னென்ன பொருட்கள் நீங்க என்னென்ன செய்றீங்கன்னு சொல்லுங்க. உங்களோட கலை ஃபுல்லாவே தாவரங்கள் பற்றி இருக்குது. உங்களோட முயற்சி என்னத்தை பற்றினது? ஒரு சிறு தொழில் முயற்சி மாதிரி தான் என்னண்டா நானா உற்பத்தி செஞ்சு நானா ஒரு பயிரதுகள் விற்போம் அப்படின்னு சொல்லி. வீட்டோட தான் செய்றீங்க? வீட்டோட தான், கடை இல்ல, நான் வீட்டிலேயே செஞ்சு வீட்டுல வராக்களை கொடுக்குறேன். நான் இப்ப கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு. ரோட்ல கொஞ்சம் போட்டு கண்டுகள் விற்கிறது, இப்படியான ஒரு நீங்களே உருவாக்கி தாவரங்களை நீங்களே வீட்டை உருவாக்கி நீங்களே விக்கிறீங்க? நானா பயிர் கொட்டையில எடுத்து போட்டு நானாவே உருவாக்குறேன். ஜப்பான் ரோஸ், மற்றது செம்பருத்தங்கண்டுகள் ஒட்டு வச்சு, கொய்யாதுகள் ஒட்டு வச்சு, மற்றது விதை கொட்டைகள் போட்டு பேக்ல வச்சு கொடுக்குறேன், நானாவே உற்பத்தி செஞ்சு. அப்ப நீங்க உங்களோட முயற்சி நீ அடுத்த லெவலுக்கு ஒரு கடை மாதிரி அப்படி போட்டு கொண்டு போக உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அப்படி கொண்டு போக விருப்பம் தான். என்னட்ட அவ்வளவு மூலதனம் இல்லையன்றதால கொஞ்சம் சிம்பிளா ரோட்ல முயற்சியை கொஞ்சம் நீங்க முன்னால கொண்டு போயிட்டு அங்கால அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். நல்லது, உங்களோட முயற்சி இதே மாதிரி முன்னுக்கு வர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, உங்களை தொடர்பு கொள்றேன்டா என்னன்னு மக்கள் தொடர்பு கொள்றது? என்னது வந்து போன் நம்பர் இருக்கு 077 1077 199. எனக்கு ஏதாவது உங்களுக்கு கண்டுவன் செம்பருத்தங்கண்டுகள் வந்து நான் ஒட்டு வச்சு தந்துறேன். என்ன கண்டுவன் பண்ணாலும் கால் பண்ணினா நான் உங்களுக்கு இன்னமே நீங்கடா செஞ்சு தருவேன். ஓகே, விதை கொட்டைகள் பயிர்கள் வேணுமென்றாலும் நான் நாத்து போட்டு உங்களுக்கு எடுத்து செய்து. ஓகே, நன்றி. ஓகே, ஒரு நிமிஷம். வீடியோ எடுக்கலாமா?
ஸோ உங்களோட நாட்டிலேயே இப்படி கணக்கு முயற்சியாளர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் அவங்களோட பொருட்களை வாங்குறதால அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்க கொடுக்கறது மட்டும் இல்லை, எங்களுக்கே நாங்கள் எங்களோட உடலுக்கு கணக்க நன்மைகளை பெறுவோம். ஸோ கட்டாயம் நீங்கள் உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்கிறதுக்கு கட்டாயம் வேறு பொருட்களை வாங்குங்க. தேங்க்யூ.